ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் யூக்லிப்டஸ் செடி பற்றின சில டிப்ஸை பார்க்க போகிறோம். யூக்லிப்டஸ் செடியில் இருக்க இந்த இலை இதுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டுங்க. இப்போ இந்த இலையை நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஆவி பிடிச்சோம்னா நம்மளுக்கு சளி சரியாக போயிருங்க. இந்த யூக்லிப்டஸ் செடி நிறைய தண்ணியை உறிஞ்சிறதுனால பக்கத்தில் இருக்க செடி அவ்வளோக்கு செழிப்பாகவே இருக்காதுங்க. அதனால அந்த யூக்லிப்டஸ் செடி இருக்கிறதுக்கு பக்கத்தில் எந்த செடியுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம்தான் சில செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்கங்க. இந்த யூக்லிப்டஸ் செடி இருக்கிறனால பக்கத்தில் இருக்க மரம் அவ்வளோக்கு ஹைட்டாகவும் வளராது, நிறைய காய்கறி எதையுமே கொடுக்காதுங்க. இந்த யூக்லிப்டஸ் செடியில் இருக்க இலையை வச்சு தாங்க நம்ம இப்போ கடையில் நம்மளுக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா ஒரு க்ரீன் கலர் டேப்லெட் ஆட்டு வாங்குவாங்களங்க. அது இந்த யூக்லிப்டஸ் செடியில் இருக்கிற இந்த இலையில இருந்து தாங்க கிடைக்குது. இதால் பெனிஃபிட்டும் இருக்குது, நம்மளுக்கு லாஸும் இருக்குங்க. இது இருந்தால் நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் ஏற்படுங்க. அப்புறம் இல்லைன்னா நம்மளுக்கு சளி பிடிச்சி அதுக்கு மெடிசனும் கிடைக்காதுங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.